அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை வாசிப்பின் மூலமாக, நேசிப்பின் மூலமாக, நல்ல சிந்தனையை மூலமாக, நல்ல வழிகாட்டிகளின் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா, இந்த நாளை கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சார், அது என்ன சார் நல்ல வழிகாட்டிகளின் மூலமாக வாழ்க்கையை மாற்றிறது? இன்னைக்கு சார் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் யாரோ ஒரு கோமாளிகளை பின்பற்றுவதற்கு அத்தனை கூட்டம் இருக்கா சார். மில்லியன் ஃபாலோயர்ன்றானுங்களே, கோமாளித்தனங்களை அத்தனை கோமாளித்தனங்கள் பண்றாங்க சார். அவனுக்கு மில்லியன் ஃபாலோயர்ஸ். இன்னைக்கு மக்களுக்கு யார் செலிபிரிட்டி, யார் பாப்புலாரிட்டினே தெரியல. இந்த பாப்புலரா இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில இந்த சமூகத்தை நீர்த்து வைக்க போகக்கூடியதா. அவன் ஒரு கோமாளித்தனமா ஒரு டான்ஸ் ஆடிட்டானா இந்த சமூகம் அதே கோமாளித்தனத்தை பண்ணுது சார். இந்த கோமாளிகளை காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வேற கெஸ்டா போறானுங்க சார். இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. இவர்களால் இந்த சமூகத்தை என்ன வார்த்தெடுத்துட முடியும்? இப்போ இந்த இளைஞர்களுக்கு என்ன தெரிய வரணும்னா, இந்த தலைமுறைக்கு என்ன தெரிய வரணும்னா, இந்த கோமாளிகளை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கையும் கோமாளித்தனமாக மாறிவிடும்ன்றது தெரிந்தால் மட்டும்தான் இந்த இளைஞர்கள் சரியான வழிகாட்டிகளை தேர்ந்தெடுக்க முடியும். சரியான மக்களை தங்களோட வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுக்க முடியும். சமீபத்தில் ஒரு கிராமிய விளையாட்டு, அந்த கிராமிய விளையாட்டுக்கு தலைமை ஏற்கிறதுக்காக நடுவராக அங்கே போயிருந்தோம். விருத்தாச்சலத்துக்கிட்டக்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 இளைஞர்கள் பங்கேற்கிறாங்க. அது என்ன விளையாட்டுன்னா, அந்த உரியடி இப்படி தொங்க விடுவாங்கல்ல, கண்ணை கட்டியிருப்பாங்க, ஒருத்தர் கையில் குச்சியை கொடுப்பாங்க. நம்ம நிறைய படங்கள்ல இதை பார்த்துருப்போம், கிராமங்கள்ல இந்த விளையாட்டை பார்த்துருப்போம். அந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் ஒரு பையன் அடிக்கணும், அந்த இதில் அடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் சார். யாராலையும் அடிக்க முடியல. ஒரு பையங்க கரெக்டாக போய் அடித்தான். கரெக்டாக போய் 31, அதால அந்த பையன் கரெக்டாக போய் அடித்தான். அந்த பையன் ரொம்ப சின்ன பையன், ஒரு 12வது படிக்கிற பையன் தான். கரெக்டாக போய் அடித்தான், பானை உடஞ்சிச்சு. இப்போ நான் அந்த பையன்கிட்ட அந்த பரிசளிப்பு விழா முடிஞ்சா அந்த பையன்கிட்ட கேட்டேன், எப்படா தம்பி உனக்கு மட்டும் இது கரெக்டாக தோணுச்சு? நீ முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டியா, இல்லை முன்னாடி பார்வை வச்சு ஏதாவது பார்த்துட்டியா அப்படின்னு. அவன் சொன்ன, அதெல்லாம் இல்லைன்னு, ஃபுல்லாக டைட்டாக தான் கட்டியிருந்தாங்க. கட்டி விட்டு சுற்றி விட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் லெஃப்ட் வா, ரைட் வா, இப்படி போ, அப்படி போன்னு என்னை போட்டு குழப்புனாங்க. இந்த ரெஃப்ரி வேணுன்ட்டே விசில ஊதிக்கிட்டே இருந்தார். ஹூண்டு விசில் ஊதிக்கிட்டே இருந்தாரு. என்னை குழப்பறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ பண்ணாங்க. ஆனா அந்த கூட்டத்துல எங்க அம்மா இருந்தாங்கண்ணே. நான் அத்தனை பேரினுடைய குரலையும் ஒதுக்கிட்டு எங்க அம்மாவினுடைய குரல் மீது மட்டும் என் கவனத்தை செலுத்தினேன். அத்தனை பேர் குரலையும் ஒதுக்கிட்டு அம்மா வந்து சொல்றது அப்படியே, இடது பக்கம் வாப்பா, வலது பக்கம் போப்பா, முன்னாடி 3 அடி எடுத்து வைப்பா, நில்லுப்பா, அப்படியே திரும்புப்பா, நேரா போப்பா. எங்க அம்மா குரலை மட்டும் அப்படி பின் பண்ணிட்டே போனேன். ஒரு இடத்துல நின்னோடனே அடின்னு எங்க அம்மா குரல் கேட்டுச்சு. அடிச்சேனே, ஜெயிச்சேனே. அத்தனை குரலையும் தாண்டி என்னுடைய வழிகாட்டி யாருன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார்ல, இவர் தான்ப்பா என் வழிகாட்டின்னு தேர்ந்தெடுக்க, அவங்க தான் சார் பெரிய மனுஷன். அப்படி ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அதை பின்பற்றும் போது மட்டும்தான் நாம நம்ம லட்சியத்தை நோக்கி போக முடியுமே தவிர கோமாளிகளை பின்பற்றுனா போக முடியாது சார். இந்த சமூகத்துக்கு பெரிய மனுஷங்க தேவை சார். வழிகாட்டுறதுக்கு பெரிய மனிதர்கள் தேவை சார். விஸ்வாமித்திரர், ராமாயணத்துல அழகான கதை வரும். விஸ்வாமித்திரர் போய் தசரதர்கிட்ட சொல்றாரு, தாடகைன்னு ஒரு அரக்கி எங்க ஒரு காட்டுல வந்து பாடாப்படுத்துறா, எங்களால யாகம் பண்ண முடியல, தவம் பண்ண முடியல, எல்லாரையும் வந்து தொந்தரவு பண்றா. உன்னுடைய பையன் இருக்கான் பாரு, ராமன் ஒரு பையன் இருக்கான் பாரு, அவனை அனுப்பு. அவ்வளோ பெரிய வீரன், ராமனை அனுப்பு. அந்த பையனுக்கு அப்பதான் 18 வயசு ஆகுது. ராமருக்கு அப்பதான் 18 வயசு. அவரை அனுப்பு. நான் போய் தாடகையை வதம் பண்ணணும். உன் பையனால தான் அந்த வதம் பண்ண முடியும். உன் பையனை அனுப்புன்றேன். இப்போ தசரதருக்கு தன்னுடைய பையனை விடுறதுக்கு மனசு வரல. நான் வரேங்க சண்டைக்கு, நான் வரேங்க இதுக்கு, நான் உங்க கூட வர்றேங்க, தாடகையோட சண்டை போடுறதுக்கு நான் வரேங்க, என் பையனை விட்டுருங்க, சின்ன பையன், அவனை கேட்காதீங்கன்ற. இப்போ விஸ்வாமித்திரருக்கும் இந்த தசரதனுக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ வசிஷ்டர் வந்தாராம். அமைதியா இரு தசரதா, விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய குரு தெரியுமா, எத்தனை பெரிய போர் வீரன் தெரியுமா, எத்தனை படித்தவர் தெரியுமா, பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர். அவரை நம்பி 100% உன் மகனை ஒப்படைக்கலாம்னு வசிஷ்டர் சொன்ன பிறகுதான், குலகுரு சொன்ன பிறகுதான் ராமர் விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைக்கப்பட்டார்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது யாரால் வழிகாட்ட முடிகிறதோ அவர்கள் தான் பெரியவங்களா இருப்பாங்க, அவங்க தான் வழிகாட்டிகளாக இருப்பாங்க. இந்த கோமாளிகளால ஒரு பிரயோஜனமும் கிடையாது சார். பெரியவங்க இருக்கணும் சார். ஊர்ல ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க, ஒரு ஊர்ல ஒரு யானை வைக்கிறவன் என்ன பண்ணிருக்கான், யானையை எடுத்துட்டு போய் சந்தையில யானைக்காக நின்றுருக்கான் அந்த காலத்துல. அப்ப இந்த யானை எவ்வளவு பாஞ்சிட்டு இருக்காங்க, 1000 ரூபான்னு இருக்கான். 1000 பொன் அப்படி வச்சுக்கோங்களேன், 1000 ரூபா அப்படின்னு இருக்கான்.
இப்போ ஒரு பெரிய பணக்காரர், 1000 ரூபா அந்த காலத்தில் பெரிய காசு இல்லை, 1000 ரூபா பெரிய காசு. ஆனாலும் ஒரு பணக்காரருக்கு யானை வாங்கணும்னு ஆசை. அவர் என்ன யோசிச்சிருக்காரு, இவன் என்ன 1000 ரூபா சொல்றது, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டா என் மரியாதை என்ன போகுது, 999 ரூபா அப்படின்னு இருக்காரு. யானை விற்கிறேன்னு சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியாக இருந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன், 1000 ரூபா, 999 ரூபா, 1000 ரூபா. 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பணக்காரர் எனக்கு ஒன்றும் யானையை வேணாண்டான்ட்டு வந்துட்டார். அன்னைக்கு நைட்டு ஒரு பாம்பு கடிச்சு யானை செத்து போயிடுச்சு. மறுநாள் இந்த யானை வித்தவன் உட்காந்து ஓன்ட்டு அழுதுகிட்டு இருந்தான். இந்த பணக்காரர் வந்தார், நேத்திக்கே 1 ரூபா கம்மியாக கொடுத்துருந்தேன்னா உனக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கும்ல, ஒழுங்கா யானையும் காப்பாற்றிருக்கலாம், 1000 ரூபாய் உனக்கு கிடச்சிருக்கும்ல, 1 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1000 ரூபாய் விட்டியாடான்ட்டு ஒரு கிண்டல் பண்ணுறாரு. அப்போ அந்த யானை பாகன் சொன்னானா, அப்படி இல்லைங்க, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. இப்போ இறந்து போன யானையை வச்சு என்னால் 1000 ரூபா சம்பாதிச்சிட முடியும். அது தந்தத்துலேருந்து மற்ற எல்லா விஷயங்களை வச்சு என்னால் 1000 ரூபா சம்பாதிச்சிட முடியும். காசு எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் நேற்றுக்கு அவ்வளோ சண்டை போட்டோமே 2 பேரும். அப்போ ஒரு பெரிய மனுஷன் வந்து, எப்பா நீ ஒரு 50 காசு விட்டு கொடு, எப்பா நீ ஒரு 50 காசு விட்டு கொடு, 2 பேரை விட்டு 999 50 காசுன்னு போட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்க ஒரு பெரிய மனுஷன் இந்த ஊரில் இல்லையேங்க. பெரிய மனிதர்கள் இல்லாத ஊராய் போச்சேன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேங்க. இந்த ஊர் மக்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் அழுகிறேங்கன்ட்டு அந்த யானை போக அழுதான். உண்மையான விஷயம் தான் சார். வழிகாட்டுதலுக்கு ஆள் இல்லைன்னா, பெரிய மனிதர்கள் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நம்மளால எப்படி நடத்தி கொண்டு போக முடியும்? ஒரு கிராமத்தில் சார் படிப்பு மட்டுமே நமக்கு பெரிய அறிவாக சார், ஒரு படிப்பு மட்டுமே அல்லது படித்தவங்க மட்டுமே, அறிவாளிகள் மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துட முடியாது. ஒரு கிராமத்தில் ஒரு அனுபவசாலி வேணும், ஒரு பெரிய மனிதர் வேணும், வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவர் வேணும். எங்கள் கிராமத்தில் நடந்த விஷயம் சார். ஒருத்தர் மாடு வாங்கியிருந்தார். இந்த மாடு என்ன பண்ணுது, வைக்கலை சாப்பிட்டு கக்கிக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட்டு கக்குது, சரியா சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட்டு கக்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இவர் என்ன பண்ணாரு, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனார், மாட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவங்களும் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் நார்மல்னு வருது, எல்லாம் நார்மல், எல்லாமே நார்மல். இப்போ இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, மாடு கக்கிக்கிட்டே இருக்கு, சரியா சாப்பிட மாட்டேங்குது. எத்தனை முறை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாலும் அது நார்மலா இருக்குன்றாங்க. இப்போ அவர் என்ன பண்ணாரு, எங்க ஊர் தாண்டி ஒரு 3-4 ஊர் தாண்டி இன்னொரு ஒரு மூணாண்டிப்பட்டின்னு ஒரு ஊர்ல இருந்து அங்க ஒரு பெரியவரை கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி மாடு இப்படி பண்ணுது. அவர் என்ன தெரியுமாங்க பண்ணாரு, மாட்டை திறந்து வாயை பார்த்தாரு. அப்புறம் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொன்னார். ஆரான்னு வாங்கல, ரம்பம் மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொன்னார். என்னமோ பண்ணார், போயிட்டார். மாடு சரியாயிடுச்சு சார், அருமையா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு சார். அதுக்கப்புறம் அது கக்கவே இல்லை. இது தெரிஞ்சு அந்த டாக்டர் இருக்காரு பாருங்க, வெட்டினரி டாக்டரு, அவரு அந்த மூணாண்டிப்பட்டு ஊருக்கு போய் அந்த பெரியவரை பார்த்தார். எப்படிங்க அந்த மாட்டை குணப்படுத்துனீங்க, நீங்க என்ன மருத்துவம் படிச்சிருக்கீங்களா? இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மாட்டு வாயை பார்த்தே ஒரு பல்லு நீட்டிட்டு இருந்துச்சு, பெருசா நீட்டிட்டு இருந்துச்சு, அதால மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அந்த மாடு அதை பூரா கக்கிக்கிட்டே இருந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை, அறத்தை வச்சு அந்த பல்ல சரி பண்ணி விட்டேன், மாடு சரியா போச்சுன்னாராம். இந்த அனுபவ அறிவு, இந்த வாழ்க்கை, இந்த அனுபவம், இந்த வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் இந்த வாழ்க்கையை வழிநடத்த முடியும். அப்படியான பெரியவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் போதுதான் நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை உங்கள் மனதில் விதைக்கக்கூடிய வழிகாட்டிகளை நீங்கள் பின்பற்றும் போதுதான் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்ற அர்த்தம். சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய கோமாளிகளை பின்பற்றினால் நம் வாழ்க்கையும் கோமாளித்தனமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும்